ஆனா, திமுக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா, கூட்டணி பலமா இருக்கு. ஆகையால நீங்க சொன்ன மாரி எதிர்க்கட்சிகளும் பிரிஞ்சு தான் கிடக்கு. ஆனா, அதிமுக நீங்க பலவீனமாயிட்டு இருக்குங்கிறீங்க. ஆகையால எல்லா எதிர்க்கட்சிகளும் பிரிஞ்சு இருக்கிறதுனால, திமுகவுக்கு எதிரான வாக்கள் பிரியறதுனால, திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எளிதாக அடுத்த தேர்தலில் வெற்றி நோக்கி நகர்த்தி விட முடியும் தானே? அது உங்க எண்ணம். ஆனா இல்ல எண்ணம் இல்ல. திமுக தலைமை எண்ணம் இல்ல. உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இல்ல என்கிட்ட கேட்டீங்கன்னா, திமுக தலைமை வந்து ரொம்ப பயந்து போயிருக்குங்க. அதனுடைய நகர்வுகள், அதனுடைய அரசியல் முன்னெடுப்புகள் ஒன்றும் வேணாம். செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு போறாருன்றது மீடியாலலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே கசிஞ்சிடுச்சுங்க. ஆனால் அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தி திமுகவை கொண்டு வரணும்னு சொல்லி சேகர் பாபு அரை மணி நேரம் 2 வாட்டி பேசியிருக்காரு. அது வந்து அவங்களுடைய டெஸ்பரேட் அட்டம்ப்டை தான் காட்டுது. அதாவது அவங்கள பொறுத்தவரையில் வெற்றி வந்து உத்தரவாதப்படுத்தப்பட்டதா நான் நினைக்கல. அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஆனால் இன்னைய டேட்டில் அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கலாம். ஆளுங்கட்சி, அதிகாரம், பலம், பணபலம்லாம்.